அனைவருக்கும் வணக்கம். மாதா, பிதா, குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளின் நிறைந்த செல்வத்தையும், உயர்ந்த புகழையும், மெய்ஞானத்தையும், பேரறிவையும், பிரசன்ன ஞானத்தையும், பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்க அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சி. அனைவரையும் ஜி கஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பதிவு ஆன்லைன்ல என்ன மாதிரி ஜாதகங்கள்லாம் மோசடி சிக்கிருக்கு, ஆன்லைன் மோசடியில் சிக்கிக் கொள்ளக்கூடிய ஜாதகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதான் பண்ண போறோம். இதுக்கு மூல காரணம் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது புதனோட வீடு, புதனோட நட்சத்திரம். அதுதான் மூல காரணமா இருக்கு. மிதன லக்னம் மிதன ராசி, கன்னி லக்னம் கன்னி ராசி, ஆயிலம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிதன லக்னம் மிதன ராசி, இல்லைன்னா மிதன லக்னம் கன்னியா ராசியா இருக்கலாம். புதனுடைய ராசி லக்னங்கள், புதனுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் ஆன்லைன்ல போய் சம்பாரிச்சிடலான்னு போனா பெரிய லெவல்ல ஏமாற்றப்படுவீர்கள். ஒரு மோசடியில சிக்கிக்கிட்டு வாழ்க்கையை தொலைக்கிறவங்க ஜாதகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கணும். ஒரு மிதன லக்னத்துல பிறந்திருக்காரு, கன்னியா ராசியில பிறந்திருக்காரு. அவர்கிட்ட இருக்கிறது ஒரு 16 லட்சம் ரூபாய் இருக்கு. அதுதான் அவருடைய 30 வருஷம் சேவிங்ஸ். அவர் போய் ட்ரேடிங் பண்ண போறாரு. முதல் 4 மாசத்துல அவர் ஒரு 10,000 போட்டாருன்னா 5,000 கிடைக்குது, அப்படியே கிடைச்சிருக்கு. ஒரு பயங்கர ஆசையாயிரும். 14 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. ஒவ்வொரு இரவுல அந்த காசு காணாம ஸ்கொயர் அப் ஆயிரும். அதுல இருந்து அவர் மீண்டு வரவே இல்லை. கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே இருந்து பாத்தீங்கன்னா மனநோயாளியா மாறிடுறாரு. ஒரு மாதம் இந்த மிதன லக்னம் அல்லது மிதன ராசி அல்லது மிதன லக்னம் கன்னியா ராசி, மிதன லக்னம் ஆயிலியம் கேட்ட ரேவதியில இல்ல கன்னி லக்னம் கன்னி ராசி இல்ல ஆயிலியம் கேட்ட ரேவதியில பிறந்தவங்க தான் அந்த அதிகமா சிக்கிக்கிறாங்க. இன்னொரு மிதன ராசிக்காரு கன்னியா லக்னத்துக்காரு சீட்டு நடத்துறேன் அப்படின்னு அழைச்ச ஒரு நண்பர்கிட்ட போய் சீட்டு போடுறாரு. 20 மாசம் சீட்டு போடணும், 20 வருஷம் முடியல அவருக்கு ஒரு 17 லட்சம் ரூபாய் கிடைக்குங்கிற ஐடியால போடுறாரு. 2 சீட்டு போட்டா 35 லட்சத்துக்கு கிடைக்குமே 2 சீட்டு போடுறாரு. 17 மாசம் அவர் காணாம போயிடுறாரு. இவரோட பணம் திரும்ப வரவே இல்லை. ஒரு பணத்தினால மிகப்பெரிய மோசடியை சந்திச்சுட்டேன், அது என்னால தாங்க முடியல அப்படின்னு அழுகிறவங்க ஜாதத்துல கூட இந்த புதனுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. கிரக ரீதியா பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ரூல் நம்பர் 1. 2வது, புதன் குறைந்த பாகை அதிக பாகை கட்டுறவங்க பெற்றிருக்கக்கூடிய ஜாதகங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 2. 3வது, முதலே சொன்ன மாதிரி புதனுடைய மிதன லக்கணம் அல்லது கன்னி லக்கணம் அல்லது மிதன ராசி அல்லது கன்னியா ராசி அல்லது ஆயுள் நட்சத்திரம், 8 நட்சத்திரம், 7 நட்சத்திரம், இவங்களுக்கு தான் இந்த ஆன்லைன்ல பெருசா சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் ஒருத்தர் ஆசை தோணு ஆசைப்படக்கூடிய தேகமும் அதிகமா இருக்கு. அவங்கதான் போய் அதிகமா சிக்கிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த கிரக சேர்க்கைங்கிறது சுக்கிரன் ராகு. சந்திரன் ராகு சந்திரன் கேது சுக்கிரன் ராகு இந்த கிரக சேர்க்கை 3ம் ஒரு முறை பணம் வந்துட்டு ருசி கண்டுட்டா விடாது. பெரிய லெவல் லாஸ் ஆகிட்டு நின்று வெளியே வரும். லாஸ் ஆகிடும் தெரிஞ்சே கொடுக்கறது சுக்கிரன் கேது. லாஸ் ஆகாதுன்னு ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு திரும்ப வர முடியாம தவிக்கிறது சுக்கிரன் ராகு. இதான் வித்தியாசம். மறுபடியும் இந்த காம்பினேஷன் சொல்றேன். சந்திரன் ராகு சந்திரன் கேது சுக்கிரன் ராகு இந்த 3 காம்பினேஷனும் மிகப்பெரிய ஏமாற்றம் தர்றதுக்கு தைகள். இது ஒரு இன்னொரு கிரக அமைப்பு இருக்கு, செவ்வாய் கேது செவ்வாய் ராகு. அது ஹார்மோன் பிளானட் தான். அது கடனை வாங்கி கொடுத்து அந்த கடன் வாங்கி கொடுத்த காசு வச்சு சம்பாதிச்சலாங்கிற நம்பிக்கையில ஏமாற்றத்தை 2 மடங்கு பெருக்கி கொள்ளணும். ஹார்மோன் பிளானட்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் இந்த 3மே ராகு இதழ் சிக்கி கொண்ட ஜாதகம் தான் பொருளாதார ரீதியான ஏமாற்றத்தை அதிகமாக சந்திக்குது. அவங்களோட அந்த ஏமாற்றம்
தன்னோட வாழ்க்கையில 10 வருஷமோ 20 வருஷமோ பின்னோக்கி போயிடுறாங்க. இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு ஜாதகத்தை சொல்ல விரும்புறேன். ஒருத்தருடைய ஜாதகத்துல கும்பத்துல செவ்வாய் ராகு இருக்கு, கூடவே சந்திரன் இருக்கு. கும்பத்துல செவ்வாய் ராகு சந்திரன் இருக்கு. 1970 பிறந்திருக்காரு. ஒரு கனடால இருக்கிறாரு. நிறைய சம்பாதிச்சாரு. இந்தியாவுக்கு வர போறாரு. வர்றதுக்கு முதல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு 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 2-3 மாசத்துல சம்பாதிக்க முடியுமா, 2-3 வருஷம் டைம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறார். சம்பாரிச்ச பணத்தை பூரா பிட்காயின்ல வந்து இறக்குறாரு. ஷேர் மார்க்கெட் வாங்கி கொடுக்குறாரு. லாட்டரி சீட்டு வாங்குறாரு. 2 மாசத்துல என்ன முடியும்னு பார்ப்போம். சின்ன சின்ன அமௌண்ட் போடும்போதெல்லாம் அது காசா மாறி வந்துருது. பெரிய அமௌண்ட போடுறாரு, எதுவுமே காசாகும். தன்னுடைய 53, 54வது வயசுல இந்த வேலை நடக்குது. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகி வரும்போது ஒரு 10 கோடி ரூபா கொண்டு வரலான்னு நினைச்சு சேமிச்ச பணம் பூரா போயிருது. இப்ப அவருக்கு 57 வயசு ஆச்சு. திரும்பி 56 வயசு ஆச்சு. திரும்பி வரமாட்டேங்கிறார். வெறும் ஆளை வந்து நான் என்ன பண்றேன், எல்லா காசையும் இழந்துட்டேன். அவர் இழந்துட்டாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. குடும்ப நபர்கள்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவர் வேலைக்கு போய் மாசம் சம்பளத்தை பூரா அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அவருடைய சேவிங்ஸ் பூரா ஜீரோ ஆயிடுச்சு. நான் ஊர்ல வந்தா என்னுடைய கவலைகளை அவங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் கவலை வந்துடும், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு யாரையுமே பார்க்காம வேலை வேலைன்னு வேலையே பார்த்துட்டு இருக்காரு. குடும்பம் அவருடைய வருமானத்தை வாங்கி சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்றாங்க. இவ்வளவு பெரிய பெயினை கொடுக்கும். இவ்வளவு பெரிய பெயின் இருக்குன்னு ஏன் வரல அப்படின்னா, அந்த செவ்வாய் ராகு சந்திரன் மேல கோச்சாரத்துல ராகு உள்ள வந்த போது அந்த ஏமாற்றத்தை அவர் கொடுக்குறது. வாழ்க்கையோடைய ஆணி வேற அச்சை வேற அசைச்சு செல்லக்கூடிய கிரகம் ராகு. சோ நம்ம அவர்கிட்ட பலமுறை சொன்னோம். அவங்களோட லக்னம் கேட்டையில இருக்கு, புதனோட ஆதிக்கத்துல இருக்குது, சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது, கூட செவ்வாய் இருக்குது. தைரியமா கடன் வாங்கி போற மாதிரி போயிருவீங்க. பணத்தை பாதுகாப்பா கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் இந்த புதனோட ஆதிக்கக்காரங்களுக்கு அடுத்தவங்க சொல்றத கடுமையா மறுக்க தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாசுக்க போய் தான் செய்யற வேலையை செஞ்சுட்டு இழந்துட்டு வந்துதான் நிக்கிறாங்க. இன்னொரு பெண்மணியோட ஜாதகம், சுக்கிரன் சந்திரன் ராகு 3மே மிதனத்துல இருக்கு. ஒரு போன் வருது, இந்த மாதிரி உங்க பையனை வந்து நாங்க ஒரு குற்றத்துல அரெஸ்ட் பண்ண போறோம், அவன் வாழ்க்கையே முடிய போகுது, நீங்க அவன் பேர்ல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அமௌண்ட், ஒரு 10 லட்ச ரூபாய் அமௌண்ட் நீங்க எடுவீங்க, எங்க ஆள் ஒருவார கொடுத்துட்டீங்கன்னா அவரை விட்டுருவோம் அப்படின்னு போனது. இது சம்பந்தமா நீங்க மேற்கொண்டு போலீஸ் கிளீஸ்ன்னு போனீங்கன்னா நாங்க ஏதோ பிரச்சனை பெருசு பண்ணி ஜெயில கொண்டு போய் போட்டுருவோம். அந்த மாதிரி கண்ணண்டையில பண்றது இல்லை. பையனுக்கு போன் பண்ணது, பையன் போன் வாங்கி ஆமாம்மா நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மா இருக்கிறதெல்லாம் அடிச்சு பிடிச்சி உங்களுக்கு எனக்கு அவ்வளவு பணம் இல்லை, நான் இப்பொழுதைக்கு ஒரு 5 லட்சம் தர்றேன் அப்படின்னு அந்த 5 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்தது. பையன் அவங்க விட்டுறாங்க. அது வந்து ஒரு ஏமாற்ற குழு. பையனை பிளாக்மெயில் பிடிச்சி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. திருப்பி மறுபடியும் அவங்க ஸ்டேஷன் போய் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வந்து பணம் கிடைக்குமானா அவங்க பணம் போனதுதான். இன்னமும் அந்த வழக்கு நடந்துட்டு, யாரு பண்ணா இது பண்ணா, பையனே தெரியாம ஒழிஞ்சுக்கிட்டானா எதுவும் தெரியாது. ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு போன் அவ்வளவுதான் அப்படி கூட்டி போகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா 5 வருஷத்துக்கு ஒரு முறை 3 லட்சம் 4 லட்சம் இப்போ லம்பா போயிட்டு இருக்கு, கடந்த 4 தடவை ஆயிடுச்சுதோ அப்படிங்கிறாங்க. பணம் நம்ம கையை விட்டு ஒரு மோசடி பேர் வழிகளால் ஏமாற்றப்படக்கூடிய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது மறு ரிமைண்ட் பண்றேன். கிரகமா பார்த்தா புதன் தான் மூல காரணம். கிரகச்சேர்க்கையா பார்த்தோம்னா சந்திரன் ராகு, சந்திரன் கேது, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, சுக்கிரன் ராகு, இந்த 5 தான் மூல காரணம். இவங்கெல்லாம் வட்டிக்கு ஆசைப்பட்டோம், ஒரு படத்தை 2 படமா மாத்துறதுக்கோ, இல்ல படம் பெருசா வேகமா வந்துட்டு நம்ம வாழ்ந்து பெருசா வாழ்ந்துலாங்கிற ஆசையினுடைய பணத்தை தொலைக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள். 20 வருஷமா நான் வேலை செய்யறேன் சார், என்னால சேமிக்க முடியல அப்படின்னு அழுகக்கூடிய அத்தனை ஜாதகத்திலையுமே சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்கேயோ ஒரு சிறு தவறு நடந்துட்டு இருக்கு, அந்த தவறுக்கு பேர் ஆசை. அதுல சிக்காம கவனமா இருக்கவங்க மட்டும் சீரான பணம் இருக்கு.
தனிப்பட்ட கிரகம் மட்டும்னா மிதன லக்னம், கன்னி லக்னம் அல்லது மிதன ராசி, கன்னி ராசி, புதனோட நட்சத்திரம் ஆயிலையும் கேட்டுறது. இந்த கிரக அமைப்பு உள்ளவங்க தான் ஒரு வார்த்தையை நம்பி இல்ல சிறு லாபத்தை இந்த பெரு லாபம் மாற்றப்படும் ஆசையை பின்தொடர்ந்து ஆன்லைன் நடக்கூடிய மோசடிகளை சிக்கிக்கிறாங்க. இவங்க கூடுதல் கவனமா இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க பேராசைப்படக்கூடாது. ஒரு பணத்தை 2 பணமா மாத்துறேன்னு இறங்குனா போய் பெரிய லெவல்ல சிக்கிக்கிறாங்க. இந்த கருத்தை ஒரு முறைக்கு 2 முறை திரும்ப திரும்ப பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் ஜாதக கிரகம் வந்து நம்ம கூடுதல் கவனமா இருங்கிறத நான் வலியுறுத்தினேன். இது என்னோட ஸ்டாம்ப்ல முக்கியமான ஸ்டாம்ப். எனக்கு வந்த கிளைண்ட்களை சொன்னதுல இந்த விதிகளை 95% பேருக்கு மேல பொருந்தி போயிருக்கு. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ரூல். இது வரைக்கும் ஏமாறேன், இனிமே ஏமாற போறான்னு அப்படி போன வருஷம் சொன்னவர் இல்லைன்னு இந்த வருஷம் ஆமா சார் நானும் ஏமாந்துட்டேன் லிஸ்ட் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு இருக்கு. ஏதேனும் ஒரு வகையில் யாரையும் ஒருவரை நம்ம காப்பாத்திட்டோம்னா அது ஒரு பெரிய புண்ணியம். அதுக்காக இந்த விதிகள் சொல்லப்படுது. நம்ம ஜிகேஸோட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்ற எளிமையான விதிகளை கொண்டு ஜோதிடங்களை சொல்லிக் கொண்டு எல்லாரும் படிக்கணும்னு விரும்புறேன். அந்த ஜோதிடம் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கிறதுக்காக எளிமைப்படுத்தப்பட்டு சிறந்த பாடத்திட்டங்களை தொகுத்து வச்சிருக்கும். படிக்க விருப்பம் இருக்கணும், கீழே நம்பரை தொடர்பு கொண்டு படிக்கலாம். ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. ஜூலை மாசம் 5ஆம் தேதி நம்ம ஆன்லைன்ல ஜோதிட அடிப்படை பாடங்கள் சிறப்புற நடக்கும். அதுல நானும் உங்க இந்த வகுப்புல கலந்துருவேன். ஒரு அற்புதமான பாடத்தை நீங்க படிக்கிறது உங்களால உணர முடியும். ஜோதிடம் படிப்பதற்கு முன் படிப்பதற்கு பின் உங்களுடைய 2ஆ பிரிச்சு உங்களை உணர்த்த முடியும். அப்படி ஒரு பாடத்திட்டமா இருக்கு. படிக்க விருப்பம் இருக்கும், கீழே நம்பர்ல பதிவு செய்யுங்க. ஏற்கனவே ஜோதிடம் தெரியும், நான் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கிற விரும்புறேன். கர்மான்னு என்ன, கர்மான் எப்படி விடுபட போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விரும்புறேங்கிறவங்களுக்காக நம்ம கர்ம ஜோதிடம் அப்படிங்கிற எப்படி வந்துச்சு, ஏன் கர்மாவை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், நம்ம யார் நம்மளை இயக்குறா, நம்ம பின்பம் என்ன ஆன்மா இருக்கு, ஏன் நம்ம மீதி எல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஜோதிடத்தை சோழி பிரசனம்ங்கிற தலைப்புல நம்ம ஜூலை 10ஆம் தேதி 11, 12 இந்த 3 நாளும் சங்கரன் கோயில்ல நேரடி வகுப்பை நடத்த காத்து. ஒரு அற்புதமான வகுப்பா கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க கலந்துக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னா எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணங்கள் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள்.